ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மதுமனா. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இப்போ இன்னைக்கு எதை பற்றி வீடியோன்னு பார்த்தோன்னா, ஒரு நியூஸ் இப்போ ரீசெண்டாக வந்து வைரல் ஆகிட்டு வருது. ஒரு ஹாஸ்டல் வாட்ச்மேன் வந்து அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணிட்டாதாவும் அந்த நியூஸ் வெளில வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை பற்றி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த குழந்தை வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க. அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தை வந்து 13 வயசு ஆகுது. 8th ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே எடுத்து வந்து சேர்க்குறாங்க. 3ஆம் தேதி வந்து ஹாஸ்டலில் அட்மிஷன் போட்டு எடுத்து வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக இதுக்குன்னா 4ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறதுனால 3ஆம் தேதி வந்து சேர்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு வாரம் ஸ்கூல் போகுது. ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, 2 நாள் லீவ்ல வந்து குழந்தை இருக்கிறாங்க. இருக்கும்போது வந்து ரூம்ல இருக்கும்போது யாரோ ஒரு மாஸ்கை போட்ட ஒருத்தர் செக்குடு ஷர்ட்டு பேண்ட் வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அப்யூஸ் பண்ணாம அந்த குழந்தை கத்துது. அவங்கள ஏதோ தப்பா நம்மளுக்கு நடக்குதுன்றத தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை கத்தும் போது அங்க அந்த மாதிரி பண்ண வந்த ஒரு ஆள் அந்த குழந்தையோட காலை உடைச்சிருக்காரு. காலை உடைச்சி அந்த குழந்தைய ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடத்திருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைய. உடனே இந்த குழந்தை கத்தி அழவோ போயிட்டு இருக்காரு. அந்த ஆள் ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் எல்லாரும் என்ன பார்த்து அந்த குழந்தைய விட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் பார்க்க மாட்டோம், ஜிஹெச் கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜிஹெச் கூட்டு வராங்க. ஜிஹெச்ல என்ன சொல்றாங்க, அந்த குழந்தைய எல்லாமே பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. அந்த குழந்தை விசாரிச்ச உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுது, ஒரு ஆள் வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டாரு, செக்குடு ஷர்ட் போட்டிருந்தாரு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாரு, ஃபுல்லா ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தாரு, என்னால யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனா அவர் தான் என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்ல வந்து அதை வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்ல வந்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹாஸ்டல்ல வந்து ஃபுல்லா சிசிடிவி கேமரால இருக்கு. வெளியால் யாருமே வந்து உள்ள வந்து ஹாஸ்டல் ரூம்குள்ள போய் அபியூஸ் பண்ற மாதிரி எதுவுமே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள இருந்த யாரோ ஒரு நபர் தான் அந்த குழந்தை இப்படி பண்ணிருக்கணும்ட்டு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அப்போ வாட்ச்மேனையும் விசாரிக்கிறாங்க. வாட்ச்மேனை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, அந்த வாட்ச்மேன் தான் பண்ணதான் வந்து தெரிய வருது. அப்ப அந்த வாட்ச்மேனுக்கு அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டு அந்த குழந்தை எதிர்க்க ஐடென்டிபிகேஷன் கோசம் கூட்டு போறாங்க. அப்ப அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ணது இவரு தான். அப்பதான் தெரிய வருது அந்த ஹாஸ்டலோட நைட் டியூட்டி வாட்ச்மேன் தான் அதை பண்ணது அப்படின்றது. எனக்கு ஒரு கொஸ்டின்னா, அந்த வாட்ச்மேன் நைட் டியூட்டில இருக்க ஒரு வாட்ச்மேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு